வருங்காலத்தில் இந்த மிஷினுக்கெல்லாம் வேலையெல்லாம் கூட போயிடலாங்க. ஏன்னா லேசர் வந்து எல்லா துறையிலையும் வந்துட்டுருக்கு. லேசர் கட்டிங் வந்து இன்னும் வேகமாகவும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்ற ஆபத்துகளை குறைக்கும் விதமாகவும் தொழில்நுட்பம் வளர்ச்சியின் காரணமாக வந்துச்சுன்னா, இப்போ இந்த மிஷின்லாம் ஓடும்போது அதிகமான சத்தம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டுவது, அந்த நெருப்பு அடிக்கிறது, ப்ளஸ் பாதுகாப்பு காரணமாக இப்போ லேசர்லாம் வந்து அதை எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணுறதுக்கு தொழில்நுட்ப வசதியோடு பாதுகாப்பு வசதியோடு கொண்டு வந்து நிறைய இடத்துல பயன்பாட்டில் இருக்குது. விலை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா லேசர். எப்படி ஒரு காலத்தில் ஒரு நோக்கியா மொபைல் வாங்கினா 10,000 ரூபாய் செலவாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலே வந்து பார்த்திங்கனாக்க அதை விட குறைவான விலைக்கு வந்துடுச்சு. அதுபோல் இதெல்லாம் இந்த மிஷினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாடு வந்து குறைஞ்சிட்டு வந்துடும். லேசருடைய பயன்பாடு அதிகரிக்கும் போதும் விலை குறையும் போதும் அந்த சமயத்தில் இதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னாக்க, ஆரம்ப காலத்தில் நம்ம பெரிய தட்டு வடிவிலான ரேடியோவில் பாட்டு கேட்டிருந்தோம். இப்போ அதுக்கப்புறமா வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக கையடக்க எஃப்எம் ரேடியோ மாதிரி சின்னதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மொபைல்லே வந்து பாட்டு கேட்குற அளவுக்குலாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுபோல் தான் லேசர் இதை விட சிறிய சைஸு பாதுகாப்பு வசதியோடு வரும்போதெல்லாம் ஒரு கம்பியை கட் பண்ணுமோ, தகடு கட் பண்ணுமோ, டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம வந்து காத்திருக்க வேண்டியதில்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உழைப்பை குறைச்சிரும், பாதுகாப்பை மேம்படுத்தும், அந்த சேஃப்டியும் வந்து அதிகரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சி அது நம்மகிட்ட வந்து சேரும்போது இதன் பயன்பாடுகள்லாம் குறைஞ்சி போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.